ஹார்ட் அட்டாக் வரவே வராது, ஜென்மத்திலும் வராது. கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் இதனால பயன் அடைஞ்சிருக்காங்க. வயலட் கலர்ல உள்ளதெல்லாம் ஹார்ட் அட்டாக்க போக்கும். அதே போல இந்த மூலிகையும் எத்தனை பிளாக்ஸ் இருந்தாலும் கரைச்சிடும். காலையில ஒரு 5 கிராம் இவ்வளவு இந்த அளவு எடுத்துக்கோங்க. 5 கிராம் ஆமா, எடுத்துட்டு ஒரு 100 ml தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பாதியா வத்தட்டும். காலையில பல்லு விளக்கணும் குடிச்சிருங்க. அதில் நைட்ல சாப்பிடுறதுக்கு முன்னால ஒரு தடவை குடிச்சிருங்க. அப்படி குடித்தாலே போதும், எத்தனை அடைப்புகள் இருந்தாலும் கரைஞ்சிடும். இருதயம் சார்ந்த பிரச்சனை எதனால வருது, யாருக்கெல்லாம் வருது, அப்படி வந்துட்டா மூலிகை மூலியமா எப்படி குணப்படுத்தலாம், சித்த மருந்துகள் மூலியமா எப்படி குணப்படுத்தலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம திரு நம்பாழ்வார் ஐயா அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம்மா. வணக்கம்மா. ஐயா எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கமா. நல்லா இருக்கு. மகிழ்ச்சிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ரொம்ப சௌரியமா இருக்கும் ஐயா. மூலிகையிலால நிறைய தீர்க்க முடியாத வியாதிக்கெல்லாம் தீர்வு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க உங்களுடைய ஆராய்ச்சி மூலியமா. ஆமாம்மா, ஆமாம்மா. அதன் தொடர்ச்சியில இன்னைக்கு இருதயம் சார்ந்த பிரச்சனைக்கு மூலிகையினால எப்படி குணப்படுத்தலாம், ஃபர்ஸ்ட் இந்த இருதயம் சார்ந்த பிரச்சனை எதனால மக்களுக்கு வருதுங்க ஐயா? ஹார்ட் பிளாக்ஸ்ங்கிறது நம்ம உணவு பழக்க வழக்கங்கள்னாலதான் வருதுமா. சரிங்கய்யா. தேவையில்லாமல் உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்றோம். இந்த ரத்த நாளங்களில் அடைப்புகள் ஏற்படுது. அந்த ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகளால நமக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அதுக்கு நமக்கு இயற்கையிலேயே இருக்கு. நம்ம வெந்தாமரை இருக்கு, செந்தாமரை இருக்கு. இதெல்லாம் இந்த பூக்கள் நல்ல மூலிகைகள். அதை விட கர்கத் பூன்னு ஒண்ணு இருக்குமா. கர்கத் பூ இது எழுத்து நாட்டுல விளையக்கூடிய பூ. சரிங்கய்யா. இது எழுத்து நாட்டுல விளையக்கூடியது. கிட்டத்தட்ட அது 8 அடைப்புகள் இருந்தாலும் நாங்க 42 நாள் கரைச்சிருக்கோமா. காலையில சாயந்தரம் சாப்பிட்டாலே போதும், கஷாயம் போட்டு சாப்பிட்டாலே போதும். ஐயா இந்த மூலிகை அவ்வளவு பவர்ஃபுல் மூலிகை. பவர்ஃபுல் மூலிகை. அந்த ஹார்ட் அட்டாக்கு முக்கியமானது இந்த வயலட் கலர். வயலட் கலர்ல உள்ளதெல்லாம் ஹார்ட் அட்டாக்க போக்கும். அதே போல இந்த மூலிகையும் எத்தனை பிளாக்ஸ் இருந்தாலும் கரைச்சிடும். நீங்க உடம்பு அசதியா இருக்கு, சோர்வா இருக்கு, நடக்க முடியல, படி ஏற முடியல அப்படி நினைச்சாலே கொஞ்சம் நீங்க முன் அறிவிப்புக்காக இந்த மூலிகையில கஷாயம் போட்டு சாப்பிட்டால் போதும். ரொம்ப 16 வயசு இளைஞனா மாறிடுவீங்க. 92 வயசு இளைஞ வயதானவனா இருந்தாலும். ஐயா சூப்பர் ஐயா. இப்போ இந்த மூலிகை நம்ம இருதயம் சார்ந்த பிரச்சனை வராமலையும் பாதுகாக்குது. அடைப்புகள் 4-5 அடைப்புகள் ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்கவங்களையும் குணப்படுத்துது. ஈஸியா குணப்படுத்திக்கலாம். அது தேவையில்லாதுமா. ஓபன் சர்ஜரி, ஸ்டண்ட் வைக்கணும், என்னமோ பண்ணணுங்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லாது. நம்ம இந்த மூலிகைகளை நம்மளை காப்பாத்துமா. நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது. கவலையே வேண்டாம். இந்த மூலிகைகள் நம்மளை காப்பாற்றும். ஹார்ட் அட்டாக் வரவே வராது, ஜென்மத்திலும் வராது. நம்ம கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் இதனால பயன் அடைஞ்சிருக்காங்க. ஒரு காலேஜ் வாத்தியாரெல்லாம் 5 வருஷமா இந்த பூக்களை குடும்பத்துல டீ காபிக்கு பதிலாக சாப்பிட்றாரு. முக்கியமான மதுரையில பெரிய காலேஜில் ப்ரொஃபஸரா இருக்காரு. அவர் குடும்பத்துல வாங்கி சாப்பிட்றாரு. அதே போல அவர் வாங்கி பல பேருக்கு ஃப்ரீயாவும் கொடுக்குறாரு, இனாமாவும் கொடுக்குறாரு. இதை ஒரு தொண்டா எடுத்துக்கிறாரு. நம்ம கிட்ட காசுக்கு வாங்கி அவர் பல பேருக்கு ஃப்ரீயா கொடுக்குறாரு. இப்படி இந்த மூலிகை ஒரு கடவுள் கொடுத்த மூலிகை. கடவுள் கொடுத்த இந்த பூ பகவான் கொடுத்ததாக நம்ம நினைச்சுக்கிறோம். பயப்பட வேண்டாம், நம்ம மூலிகைகளை நம்மளை காப்பாற்றி விடும். ஐயா இப்ப இந்த மூலிகை எப்படி எடுத்துக்கலாங்க ஐயா? உணவு மூலியமா எப்படி எடுத்துக்கலாம், யார் எடுத்துக்கலாம், எந்த மாதிரி பயன்படுத்தலாங்கிறத மக்களுக்கு விளக்கமா சொல்லுங்க. அதாவது காலையில ஒரு 5 கிராம் இவ்வளவு இந்த அளவு எடுத்துக்கோங்க. 5 கிராம். ஆமா, எடுத்துட்டு ஒரு 100 ml தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பாதியா வத்தட்டும். காலையில பல்லு விளக்கணும் குடிச்சிருங்க. அதில் நைட்ல சாப்பிடுறதுக்கு முன்னால ஒரு தடவை குடிச்சிருங்க. அப்படி குடித்தாலே போதும், எத்தனை அடைப்புகள் இருந்தாலும் கரைஞ்சிடும். நீங்க கவலைப்பட வேண்டாம். ஐயா எந்த வயதினர் எடுத்துக்கலாம்? எவ்வளவு வயது இருந்தாலும் 99 வயசுக்காரங்க எடுத்துக்கலாம், 16 வயசு பிள்ளைங்களும் எடுத்துக்கலாம். ஹார்ட் அட்டாக் யாருக்குமே வராது. ஹார்ட் அட்டாக்ங்கிறது ஒரு நோயே அல்ல. மெயினா சொல்லலாம், ஹார்ட் அட்டாக்ங்கிறது நோய் கிடையவே கிடையாது. அது 100க்கு 100 பகவான் சத்தியமா நான் சொல்றேன். நீங்க எந்த காலத்திலும் கவலைப்பட வேண்டாம்.